வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை 4 வழிகள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ராஜான்னு இருந்தா அவரு இன்னொரு ராஜா கிட்ட சண்டை போடுறதுக்கான சந்தர்ப்பம் வரத்தான் செய்யும். தன்னுடைய நாட்டுக்கு தொந்தரவு ஏற்படும் போது தற்காப்புக்காக, தேசத்தை காப்பாத்துறதுக்காக சண்டை போட வேண்டி வரும். அடுத்த நாட்டுல அதர்மம் அதிகமா இருந்தா அங்க தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சண்டைக்கு போறவங்களும் உண்டு. அந்த காலத்துல தன்னுடைய நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக, அதாவது ராஜ்ய விஸ்தரிப்புக்காகவே சண்டைக்கு போறவங்களும் உண்டு. அப்படி அதுக்காக யுத்தம் ஆரம்பிக்கணும்னா நேரடியா போர்ல இறங்குறது இல்ல. படிப்படியா 4 வழிய தாண்டணும். 4வது வழிதான் போர். முதல் 3 வழிய கடைபிடிச்சு பார்க்கணும். அது 3ம் சரியா வரலைனா தான் 4வது வழிய கடைபிடிக்கணுமா. அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரமும் இத உபாய சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுது. அதாவது 4 வழிகள். சாம, தான, பேத, தண்டம்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த 4 வழிகள். சாமம், தானம், பேதம், தண்டம். ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட படை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல கடைபிடிக்க வேண்டிய வழி சாமம். முதல்ல அந்த ராஜா கிட்ட அன்போட பழகி அவனை அடங்கி வர செய்ய முடியுமான்னு பார்க்கணும். வேண்டியவர்களை கொண்டு அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல செய்யணும். மனசுல அமைதியோட அதுக்கான முயற்சியில ஈடுபடணும். அதுதான் சாமம். 2வது வழி என்னன்னா தானம். அதாவது நாம தான் ராஜா, இன்னொரு ராஜா கிட்ட போர் செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிரியமான பொருளை அவனுக்கு கொடுத்து என்னோட ராஜ்யத்தோட சேர்ந்துடுறியான்னு கேட்கணும். அவன் படையெடுத்துக்கிட்டு வந்தா இப்படி எதையாவது கொடுத்து அவனை திரும்பி போக வைக்கிறது. ராஜ்யத்துல ஒரு சின்ன பகுதிய சண்டை இல்லாமலேயே கொடுத்துடுறது. அல்லது தன தானியங்களை கொடுக்கறது. இல்லைனா ராஜகுமாரியையே எதிராளி ராஜாவுக்கோ ராஜகுமாரனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் கூட சண்டை இல்லாமலே சுமூக உறவை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் தானோபாயம். சாமங்கிறது அன்பினால மனசை மாத்துறது. தானோங்கிறது பொருள் கொடுத்து மனசை மாத்துறது. அதனால அதை விட இது கொஞ்சம் மட்டம்தான். 3வது வர்ற பேதம் இருக்கே, அது இதை விட இன்னும் கொஞ்சம் மட்டம். பேதத்தை ஒரு உபாயமா கையாள்றது பேதோபாயம். இந்த உபாயத்தை வாழ்க்கை விஷயங்கள்ல பின்பற்றப்படாது. பேதமும் தண்டமும் ராஜாங்கத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற உபாயங்கள். டிவைட் அண்ட் ரூல்னு சொல்றாங்களே, பிரித்தாளுவது, அதுதான் பேதாபாயம். எதிரி முகாம்ல பிளவை ஏற்படுத்தி அதனால அவனுக்கு ஆதரவு குறையிற மாதிரி செய்யறது. அவனுடைய பலத்தை குறைச்சு இப்ப எனக்கு அடங்குறியான்னு கேட்டு கப்பம் கட்ட வைக்கிறது. இதுல கூட ஒரு தார்மீக கட்டுப்பாடு வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது எதிரிக்கு பலம் குறைஞ்ச நிலையிலேயும் அவனா பணிஞ்சு வர்றானான்னு பார்த்துட்டு அதுக்கும் வரலைனாதான் யுத்தம். சாம தான பேத தண்டத்துல 4வது வருதே தண்டம், அதுதான் யுத்தம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்பவும் கூட உள்நாட்டு விவகாரங்கள்ல இந்த 4 வழியையும் பயன்படுத்துறோம். மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றது சாமம். அவங்களுக்கு சலுகைகள் கட்டுறது தானம். குற்றவாளிகள்ல ஒருத்தனையே அப்ரூவரா ஆக்கிட்டு குற்றத்தை நிரூபணம் செய்யறது பேதம். கடைசியா குற்றவாளிக்கு கொடுக்கிற தண்டனை தான் தண்டம். இப்படி சாமதான பேத தண்டங்கிறதுக்கான சாஸ்திர விளக்கம் கொடுத்திருக்கார் ஒரு பெரியவர். அந்த காலத்து ராஜாக்கள் படை எடுக்கணும்னா கூட எப்படி ஒரு வழிமுறைய வகுத்திருக்காங்க பாருங்க. அதுலேயும் சில வித்தியாசமான ராஜாக்கள் உண்டு. ஒரு ராஜா அப்படிதான் ஒரு நாள் சாவகாசமா அரண்மனையில உட்கார்ந்திருந்தார். படைத்தளபதி அவசரமா ஓடி வர்றார். அரசே, பக்கத்து தேசத்து மன்னன் படையெடுத்து வந்துட்டு இருக்கான், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு கேட்கிறார். ராஜா கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பார்த்துட்டு, உடனே என்னை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுகிட்டு போங்க அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.